உன்னுடைய வார்த்தையை நாம் கேட்போம். நம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்த நாளிலும் உங்களோடு கூட இந்த வேளைக்கிழமை ஆராதனையிலே மாலையிலே இந்த ஜெப பாடம் ஆராதனை பிரேயர் ஸ்டடி சர்வீஸ் இதில் ஒரு புதிய தலைப்பின் கீழே வரப்போகிற இன்றிலிருந்து நாம் தொடர்ச்சியாக நாம் தொடர்போதனையாக மிகவும் முக்கியமான சில சத்தியங்களை நாம் கேட்க இருக்கிறோம். அதன்படி நம்ம இந்த ஆராதனைக்கு அல்லது நாம் பேச போகிற தலைப்பு a proper understanding of the prayers in the scriptures. வேதத்தில் உள்ள ஜெபங்கள் பற்றிய சரியான புரிதல் என்கிற தலைப்பின் கீழே தான் நாம் இந்த நாள் முதல் வருகிற ஒவ்வொரு வேளைக்கிழமையின் மாலையிலும் ஜெப பாடம் ஆராதனையிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது ஜெப ஆராதனை, ஜெப கூடுகை அல்லது உபவாச ஜெபம், முழு இரவு ஜெபம், இந்த மாதிரி ஜெபங்கள்லாம் பொதுவாய் சபையில் கேட்கப்பட்ட வார்த்தைகள். ஆனால் முதல்ல தமிழ் சபையில் ப்ரேயர் ஸ்டடி சர்வீஸ், பைபிள் ஸ்டடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ப்ரேயர் ஸ்டடி சர்வீஸ்ன்றதை முதல்ல நம்ம தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஜெபம் என்பது தானாகவே செய்யக்கூடியதோ அல்லது தானாகவே கற்றுக்கொள்ளுகிற காரியமும் இல்லை என்பதை இயேசுவே சொல்லியிருக்கிறார். சீஷர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் கற்றுக்கொண்டு இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு வளர ஆரம்பிக்கும் போது அவர்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு தர்ஸ்ட், ஒரு தாகம் என்னன்னா, ஜெபிக்க வேண்டும், we have to pray அப்படின்றத அவர்கள் முதலாவது ஏற்றுக்கொண்டார்கள். ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது அவர்களாகவே அதை செய்யவில்லை. ஒருவேளை செய்ய முயற்சி பண்ணாங்களான்னு அதில் இல்லை. ஆனால் அவர்கள் ஒன்று செய்தார்கள். இயேசுவினிடத்தில் வந்து ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டார்கள். Teach us to learn about prayer. They asked to the Jesus. இயேசுவினிடத்தில் வந்து சீஷர்கள் கேட்ட வார்த்தை, ஜெபிப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். How to pray. நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. இயேசு உடனே அவர்களுக்கு பதிலாக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. How to pray. Jesus taught them how to pray. எப்படி ஜெபிக்கணும்னு இவங்க கேட்குறாங்க. உடனே இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற அந்த முறையை, அந்த விதத்தை, அந்த பேட்டர்னை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத நம்ம பார்க்கணும். அப்போ அதிலிருந்தே தெரிகிற விஷயம் என்ன, இயேசுவோடவே கூட இருக்கிற சீஷர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசுவினிடத்திலிருந்து அல்லது வசனத்திலிருந்து அல்லது வார்த்தையிலிருந்து நீங்கள் ஜெபத்தை கற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த ஜெபம் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய அறிவினிலிருந்தும் அல்லது உங்களுடைய அனுபவத்திலிருந்தும் அல்லது மற்றவர்களை பார்த்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஜெபத்திற்கு எந்த வேல்யூமே இல்லை, மதிப்புமே அதற்கு இல்லை என்பதுதான் அர்த்தம். பிகாஸ் யூ ஹேவ் டு லேர்ன் பிரேயர் ஃப்ரம் காட். ஜெபத்தை நீங்கள் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் அதுக்கு ஒரு ஆராதனை பார்த்த மாட்டேன்றது. இதுக்கு ஒரு தனி ஆராதனை வச்சு எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்றத கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஜெபம்னா என்ன அப்படின்றத போதிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி ஜெபிக்கணுன்றத சனிக்கிழமையில் இது மாதிரி மாதத்தின் 3வது சனிக்கிழமையில் செய்கிறோம். பார்த்து கற்றுக்கலாம் நீங்கள் how to pray. ஆனால் என்ன ஜெபிக்கணும் அப்படின்றது ரொம்ப கேள்வி. என்ன ஜெபிக்கணும், எதை ஜெபமாக செய்ய வேண்டும்ன்றது ரொம்ப கேள்வி. ஏன் வேதம் பாருங்க, 2 உடன்படிக்கையாக இருக்குது. ஒன்று பழைய உடன்படிக்கை, இன்னொன்று புதிய உடன்படிக்கை. வேதத்தை நீங்கள் முதல்ல இருந்தே படிச்சுக்கிட்டு வரீங்க, ஆர்வமாக படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பழைய உடன்படிக்கை தான் படிக்கிறீங்க. இந்த பழைய உடன்படிக்கையின் ஜெபம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோடைய தன்மை, அதோடைய காரியங்களே வேறு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இயேசு இல்லாமல், இயேசு என்கிற நாமம் இல்லாமல், அல்லது இரண்டாவது விஷயம் வந்து நீதி இல்லாமல் செய்யக்கூடிய ஜெபங்களாய் அவைகள் எல்லாமே இருந்தது. அவர்களுடைய கிரியைகளின் அடிப்படையிலே அல்லது அவர்களுடைய தகுதியின் அடிப்படையிலே செய்யக்கூடிய ஜெபங்களாக இருந்தது. அதனால் அந்த ஜெபங்களை இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் அந்த பழைய உடன்படிக்கையின் ஜெபம் சொல்லும் போது அன்னாளின் ஜெபம், மோசையின் ஜெபம், தாவீதின் ஜெபங்கள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்க போகிறோம் வரப்போகிற வாரங்களில். வேதத்தில் இருக்கிற எல்லா ஜெபங்களையுமே பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது பாருங்கள், நீங்கள் புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாக இருந்து கொண்டு பழைய உடன்படிக்கையின் ஜெபங்களை நீங்கள் பழைய உடன்படிக்கையின் அடிப்படையில் செய்யும் போது
அது ஒரு பழைய வாழ்க்கை. அது நான் ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமையின் காலையில் உங்களுக்கு போதிச்சுட்டு வரேன். நீங்கள் பழைய வாழ்க்கையும் புதிய வாழ்க்கையும் இணைத்தால் அந்த வாழ்க்கை ஒருபோதும் நிலை நிற்காது, ஆசீர்வாதமாக இருக்காது. வசனத்தின்படி சொல்லணும்னா பழையதும் புதியதும் இணைத்தால் அது கெட்டு போகும், அது கிழிந்து போகும் இருக்கிறது. அப்போ என்ன செய்வது? பழையதை கழித்து விட்டு புதியதை மட்டுமே எடுத்துக்கொண்டு அதை அந்த புரிதலோடு விசுவாச வாழ்க்கையை வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த ஆராதனையில் நம்ம செய்ய போகிற விஷயம் அதுதான். பழைய ஏற்பாட்டு ஜபங்கள், அது பழைய உடன்படிக்கை ஜபங்கள் எல்லாத்தையும் ஓரம் கட்டிடலாமா? அதெல்லாம் தேவையே இல்லையா? அதெல்லாம் வேண்டியதே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. பழைய உடன்படிக்கையின் ஜபத்தை இப்பொழுது எப்படி புதிய உடன்படிக்கையின் அடிப்படையிலே உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த ஆராதனையில் செய்ய போகிறோம் வரப்போகிற நாட்கள். அதாவது பழைய அந்நாளின் ஜபம் இருக்குதுன்னா அந்த அந்நாளின் ஜபத்தை இப்போ புதிய உடன்படிக்கையின் காரியத்திலிருந்து எப்படி அந்த பெர்ஸ்பெக்டிவ், அந்த கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்கிறது, இயேசுவை கொண்டு அந்த ஜபத்தை பார்க்கும்போது எதெல்லாம் அதில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, எதெல்லாம் நிராகரிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன ஆயிடுது? தாவீது ஜபித்துட்டாரு, அண்ணால் ஜபிச்சுட்டாங்க. ஆனால் ஜெபம் பண்ணி 7 குழந்தை பெற்றுக்கலையா? தாவீது ஜெபம் பண்ணி நிரந்தரமான ஒரு ராஜாவா இல்லையா? அப்போ நாங்கள் மட்டும் அதை ஃபாலோ பண்ணால் என்ன தப்புன்னு கேட்குறாங்க. இதில் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு பரமண்டல ஜபத்தை செய்கிறாங்க. அதாவது இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜபம். அந்த பரமண்டல ஜபமே பார்த்தீங்கன்னா பழைய உடன்படிக்கையின் ஜபம். என்ன உடன்படிக்கையின் ஜபம்? அது பழைய உடன்படிக்கையின் ஜபம், ஓல்ட் கவனன்ட் பிரேயர். தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரு ஜபம் அது. அப்போ அதை செய்யக்கூடாதா? அது தப்பான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்? அன்றைக்கு இருந்த பழைய உடன்படிக்கையின் விசுவாசிகளுக்கு, பழைய உடன்படிக்கையின் சீஷர்களுக்கு, பழைய உடன்படிக்கை மட்டுமே தெரிந்த அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து பழைய உடன்படிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு ஜபத்தை கற்று கொடுத்தார். புதிய உடன்படிக்கை எங்கே ஆரம்பிக்குது? திருவிருந்து ஆராதனையில் இருந்து தான். அங்கே தான் இன்ட்ரோடக்ஷனே அங்கே தான் நடக்குது. பஸ்கா பண்டிகை அப்போ சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக இயேசு மேல் வீட்டாரையில் உட்கார்ந்து இது என் ரத்தத்தினால் உண்டாகிற புதிய உடன்படிக்கையா இருக்குது என்று சொல்லி புதிய உடன்படிக்கை அப்போதான் முதல்ல சீஷர்கள் காதால கேட்கிறாங்க. அதை ஒரு புதிய உடன்படிக்கை வரப்போகிறது, ஒரு புதிய உடன்படிக்கை இயேசுவினால் அது உண்டாக போகிறது, அது ரத்த உடன்படிக்கையா இருக்கும் என்பதெல்லாம் அப்பதான் கேள்வியே படுறாங்க. ஆனால் பரமண்டல ஜெபம் அதுக்கு முன்பதாகவே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அது எப்படி பார்க்குறாங்க? இயேசுவே சொல்லி கொடுத்த ஜெபம், அதனால ரொம்ப வல்லமை உள்ள ஜெபம், ரொம்ப சரியான ஜெபம் என்று சொல்லி அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே ஜெபத்தின் முடிவிலும் ஆரம்பத்திலும் அல்லது அந்த ஒரு ஜெபம் மட்டுமே செய்யக்கூடிய 30, 40, 50 வருஷ கிறிஸ்தவர்கள் கூட இருக்கிறாங்க. பிறப்பின் முதற்கொண்டு இறப்பு வரைக்கும் வெறும் பரமண்டல ஜெபம் தவிர வேற எந்த ஜெபமும் செய்ய தெரியாத ஒரு கிறிஸ்தவர்களும் உலகத்தில் இருக்குதான் செய்கிறாங்க. சரி, அப்போ என்ன செய்யறது? அப்போ என்னதான் பண்றது? அப்போ அதனால தான் என்ன பண்ண வேண்டும்? ஜெபம் என்பது அத்தியாவசியமான ஒரு விஷயமாய் விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்து விட்டார். காரணம் ஏற்கனவே கடந்த ஆண்டெல்லாம் போதிச்சிருக்கிறார். நீங்கள் ஜெபிக்காமல் தேவன் எதையும் உங்கள் வாழ்க்கையில செய்வது இல்லை என்பதுதான். நான் ஏன் ஜெபிக்கணும்? Because without I am praying, God will do nothing in my life. நான் ஜெபிக்காமல் தேவன் எந்த காரியத்தையும் என் வாழ்க்கையில் செய்வதில்லை, திணிப்பதில்லை, அதிகாரத்தை செலுத்துவதும் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? தேவன் அப்படிப்பட்ட ஒரு தன்மை உள்ளவராக இருக்கிறார். எதையுமே திணிச்சு அதிகாரப்படுத்தி மிரட்டி அப்படி செய்யக்கூடியவர் அல்ல. நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே பல காரியங்களை இலவசமாக கொடுத்துருக்கிறார். அது வேற. ரட்சிப்பு இலவசமாக கொடுத்தாரு, தம்முடைய குமாரனை கொடுத்தாரு, மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். இது எல்லாவற்றையுமே நம்ம கேட்காமே கொடுத்திருக்கிறார். ஆனால் கேட்டால்தான் அல்லது தெரிந்து கொண்டால்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற இன்னும் சில காரியங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாராங்க? வைத்திருக்கிறார். இந்த பூமியை எடுத்துக்கோங்க. மழை பெய்தால் பாருங்க, நம்மளே உணவாய் உட்கொள்ளக்கூடிய சில நல்ல உணவுகள் தானாகவே என்ன பண்ணுகிறது? முளைக்கிறத நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? தானாகவே என்ன பண்ணுகிறது? முளைக்கிறத பார்க்குறோம். நம்ம இந்த சுண்டக செடின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது யாரும் அதிகமாக விதை போட்டு வளர்க்குறதா நான் பார்க்கல நான். ஆனால் அது அங்கங்கே புதாரில் அங்கங்கே இடத்துல கிடக்குது. அது யார் அது விதையை போட்டாது? மழை பெய்யுது, அங்கே இருக்கிற விதையாடு தானே என்ன பண்ணுது? அது வளர்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே போல் நமக்கு நெல்லும் அரிசியும் கோதுமையும் பருப்பும் இதெல்லாம் மழை பெஞ்சு தானாக வளர்ந்துருக்கலாம் இல்லை, விதைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? விதைக்க வேண்டியதாக இருக்குது. அதே போல தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் இலவசமாக தேவன் பல காரியங்களை கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் நான் கேட்க வேண்டியதில்லை, அவரே கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாளும் கிருபையை தரார், எல்லாத்தையும் தராரு. ஆனால் நான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய பல காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். முக்கியமாக அவருடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய சுகம், இதெல்லாம் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம்.
ஏன்னா அது உரிமையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது அப்படி வைத்திருக்கிறார் தேவன். அதை பொருளாதார ஆசீர்வாதம் இதெல்லாம் பாருங்க, தானே திணிப்பதில்லை. நீ போய் பணக்காரனா இருந்துக்கோ, நேஷன் எடுத்துட்டு போய் பணக்காரனா இருந்துக்கோ, போய் சீமானா இருந்துக்கோ, கொடுக்கறது இல்லை. எப்படி கொடுக்குறாரு? வாக்கு தத்தமாக கொடுக்குறாரு. அந்த வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால் நீடிய பொறுமையினால தான், அந்த நீடிய பொறுமையில தான் ஜெபம் வருதாங்க. இந்த நீடிய பொறுமையாக இருக்கிறோன்னு அர்த்தம், அதையே தியானித்து கொண்டிருக்கிறோம், அதையே நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம், அதையே கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அதையே நினைத்து கொண்டிருக்கிறோம், அதே தேவனோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ ஜெபம்னு வரும்போது பாருங்க, அந்த பழைய உடன்படிக்கையின் ஜெபத்தையும் சரி, புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தையும் சரி, அதை சரியான விதத்தில் புரிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதனால தான் இந்த ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறேன். தமிழில் வந்து சரியான புரிதல்னு ஒரு வார்த்தை வருது. ஜெபத்தை பற்றிய சரியான புரிதல், ஆங்கிலத்தில் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ப்ரேயர். ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது சரியான புரிதலுடைய விளக்கம் என்ன அல்லது அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்னாலே நியூ கவனன்ட்னு அர்த்தம், அல்லது புதிய உடன்படிக்கை. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, இப்பொழுது வேதத்தில் இருக்கிற 66 புத்தகத்திலும் இருக்கிற ஜபங்களை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள, என்ன ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது எப்படிப்பட்ட புரிதலோடு அந்த ஜபங்களை பார்க்க வேண்டும் என்றால், புதிய உடன்படிக்கையின் அடிப்படையிலே அந்த ஜபங்களை என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் பார்க்கவும் கற்றுக்கொள்ளவும் ஜெபிக்கவும் வேண்டும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபார் ப்ரே டு லேர்ன் from the perspective of new covenant. புதிய உடன்படிக்கையின் கண்ணோட்டத்தில் அல்லது புதிய உடன்படிக்கையின் அடிப்படையிலேயே நீங்கள் 66 புத்தகத்திலும் இருக்கிற எல்லா ஜபங்களையும் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர, அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து தாவீது வந்து ஆண்டவரே நான் புழுவும் பூச்சியுமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஜபம் பண்ணியிருக்கிறாருன்னா, அதே ஜபத்தை தான் இப்போ பண்ண போறீங்கன்னா அது செட் ஆகாது புதிய உடன்படிக்கையில். நீங்கள் புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு சில தன்மைகளை, முக்கியமான 2-3 தன்மைகள் தேவன் கொடுத்துருக்கிறாரு. அதன் அடிப்படையில் தான் நீங்கள் ஜபத்தை என்ன பண்ண வேண்டும்? செய்து பழைய உடன்படிக்கையின் காரியங்களை நீங்கள் கழித்து போட வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் கழித்து போட வேண்டும். இல்லையா? நான் அதையும் தான் எடுத்துக்கிட்டு நான் திரிவனாகும். வேதத்தில் இருக்கிற 66 புத்தகத்தில் இருக்கிறத எந்த யோசனையும் இல்லாமல், எந்த அறிவும் இல்லாமல் அப்படியே என்ன இருக்குதோ அப்படியே எடுத்துப்பேன்னா, இயேசு தாம் வாழும்பொழுது அத்தி மரத்தை பட்டு போக செய்கிறார். என்ன பண்ண செய்கிறார்? அதை பெரிய அத்தி மரம், அந்த அத்தி மரத்தை எல்லாரும் கண்ணுக்கு முன்பதாக, முக்கிய சீஷர்களின் கண்ணுக்கு முன்பதாக பட்டு போக செய்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், விசுவாசிக்கிற உங்களாலும் அது கூடும். எங்கே போயிட்டு எங்கேயாவது ஒரு மாங்காய் தோப்பு, தென்னை மர தோப்பில் போயிட்டு இயேசு அத்தி மரத்தை பட்டு போக செய்தார், நானும் என்ன பண்ணுகிறேன்? பட்டு போக செய்கிறேன்னு சொல்லி உண்மையாக பட்டு போகலாம். பட்டு போச்சுன்னா தோட்டக்காரன் என்ன பண்ணுவான்? அவங்கள சும்மா விட்டுருவான். அவங்கள அப்புறம் கட்டி போட்டு உதைப்பான் இல்லையா? யோசிக்கிறோம். பைபிள் இருக்குது அப்படின்னு பிளைண்டாக போய் செய்யறதில்லை. இயேசு பட்டு போக பண்ணினார், அதனால நானும் என்ன பண்ணுவேன்? பட்டு போக பண்ணுவேன். ஹலோ, பண்ணுறது இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு கட்டத்தில் மோசமாக சபைக்குள்ள வியாபார ஸ்தலமாக ஆக்குறாங்க. அதை கொள்ளைக்கார இடமா மாறுது. சவுக்கு உண்டாக்கி அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. ஏசு அடித்தார் ஆகும், நான் அடிக்க போகிறேன், அடிக்க முடியாது. ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்? அறிவோடு கூட, ஞானத்தோடு கூட. அதுதான் பவுல் தீமோத்தேயுக்கு தன்னுடைய ஊழியக்காரனுக்கு எழுதுகிறார். எல்லா தேவனுடைய வசனங்களையும் வாக்கியங்களையும் you have to dissect the word of God. எல்லாவற்றையும் பகுத்தறிந்து ஜனங்களுக்கு போதிப்பாயாக. எப்படி போதிப்பாயாக? பகுத்தறிந்து, அது தேவையா தேவையில்லையா, அது எந்த கண்ணோட்டத்தில் இருக்குது, எந்த கான்டெக்ஸ்ட் இருக்குதுன்றதை எடுத்து ஜனங்களுக்கு புரியும்படியாக சொல்வாயாக. ஏன்னா பிளைண்டா போதிக்கும் போது நான் எடுத்து அந்த பிளைண்டா போதிச்சோட விளைவு தான் இன்னைக்கெல்லாம் பல தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் ஜபத்திற்குள் இருக்கிற, ஜபத்தை மட்டுமே பேசுறேன் நான், ஜபத்திற்குள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஜனங்களை டயர்டாக்குறது, ஜனங்களை ஒரு விதமான தோல்விக்குள்ளும் பிரச்சனைக்குள்ளும் வைத்திருக்கக்கூடிய சில 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 பக்திக்குரிய ஜபங்களை செய்ய பண்ணுறாங்க. அதில் நான் தனிப்பட்ட விதத்தில் பார்க்குறது, முழு இரவும் ஜபம் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. பண்ணக்கூடாதான்னு கேட்கக்கூடாது. தேவையா தேவையில்லாதன்னு கேட்டிங்கன்னா அது தேவையில்லாத ஆணின்னு தான் நான் சொல்லுவேன். நான் அதை வேதத்தில் இருக்குதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. ஆனால் அது தேவையான ஆணியான்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ஆணியாக தான் இருக்குது. அது மாதிரி பண்ணி ஒன்றுத்தையும் சரியாக்கல. இன்னொரு ஜபம் இருக்குது, ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு ஒரு பேர். நல்லது தான் அதுவும் வேதத்தின்படி. ஆனால் அது சரியான கண்ணோட்டத்தில் சரியான விதத்தில் வேதத்தின்படி செய்யப்படுகிறதெல்லாம் இல்லை.
அது குறித்து அதிகமாக போவோம். இன்னொன்று இப்போ எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம் வந்துடும், இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வராங்க சிலதெல்லாம். அமாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபம், பிசாசை துரத்தும் ஜபம், அதுக்கு ஒரு நாள் தனி, எல்லாமே நைட்டில் தான் நடக்குது. எதுவுமே பார்க்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் காட்டு மிருகம் மாதிரி நினச்சிருக்கிறாங்க பிசாசை. இந்த வைல்ட் லைஃப், இந்த வைல்டு அனிமல்ஸுக்கும் இந்த நாட்டு மிருகங்களுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பெட்ஸுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் காட்டு மிருகங்களுக்கும். இந்த நாட்டு மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பகலில் சுற்றிட்டு, ஆடு மாடு கோழி இதெல்லாம் பாருங்கள், பகலில் சுற்றிட்டு நைட்டில் வந்து என்ன பண்ணிடும், அடைஞ்சு தூங்கிடும். காட்டு மிருகங்களில் பார்த்தீங்கன்னா பகலில் மேக்ஸிமம் பார்க்கவே முடியாது. பகலில் எங்கேயாவது படுத்து கிடக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல. நைட்டில் பார்த்தீங்கன்னா உலாத்திட்டு கிடக்கும். ஏனை, கரடி, மானு, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பகலில் மேக்ஸிமம் ஆக்டிவாக பார்க்க முடியாது. நீங்கள் நைட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் எல்லாமே வெளியே. பிசாசு எப்படி கணக்கு போடுறாங்க, பிசாசும் ஒரு காட்டு விலங்காகும். அவன் அமாவாசை நைட்டு, முழுகிற ஜபம் நைட்டு, இன்றைக்கி தான் என்ன பண்ணுவான், வருவான் நைட்டோட நைட்டாக தொலைச்சி கட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க தொலைஞ்சு போய் இவங்க டயர்டாகி வந்து படுக்கிறது தான் மிச்சமாக இருக்குது. அவன் டயர்டாகிற மாதிரி தெரியல. ஏன்னா அவனை பற்றி வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, எவனை விடுங்களாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். பகலும் இரவும் திரிகிறான்னா அதான் அவனுக்குன்னு ஒரு நேரம் காலம் கிடையாது. அவனுக்கு தேவை எந்த டைமில் ஒன்றா எப்படி ஒன்றா சாய்க்கலாம், எப்படி ஒன்றா விழுங்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானா. அப்போ ஜபத்தை குறித்து பாருங்கள், தவறான கண்ணோட்டங்களை பிரசங்கம் பண்ணி சபைக்குள்ளே கொண்டு வந்து அதை உள்ளே புகுத்தி இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட சில குறைந்த அளவுக்கான ஜபங்கள் தான் இருக்கிறதுனால வாழ்க்கையோ சபையோ ஊழியமோ தேசமோ பெரிய அளவுக்கான ஒரு மாற்றத்திற்குள்ளே வர முடியாமல் இருக்குது. அப்போ அதனால தான் என்ன பண்ணுகிறோம், இந்த ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, புரிதல், சரியான புரிதல்னா என்ன அர்த்தம், ஜபத்தை குறித்து சரியான புரிதல் என்றால் புதிய உடன்படிக்கையின் அடிப்படையிலே புரிந்து கொள்ளுதல். ஜபங்களை எதன் அடிப்படையில் புரிந்து கொள்ளுதல், ஜபங்களை, வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜபங்களையும், அது அன்னாள் செய்திருந்தாலும், தாவீது செய்திருந்தாலும், இயேசு செய்திருந்தாலும், பவுல் செய்திருந்தாலும், மோசே செய்திருந்தாலும், whoever pray, யார் ஜபித்திருந்தாலும் அந்த ஜபங்களை புதிய உடன்படிக்கைக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. அந்த புதிய உடன்படிக்கையின் அடிப்படையிலேயே அந்த ஜபங்களை நம்ம என்ன பண்ண வேண்டும், புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். அது சரி. அதில் இந்த புதிய உடன்படிக்கையின் ஜபத்தில் முக்கியமான 2 காரியங்களை நான் காமிக்கிறேன். ஏற்கனவே கடந்த வருடத்தில் இதே போல் ஜப பாடம் ஆராதனையில் உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன் நிறைய விஷயங்கள். அதனால் சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். புதிய உடன்படிக்கையின் ஜபத்தின் விசேஷங்கள் 2 விசேஷங்கள் இருக்குது. த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் எ நியூ கவர்னன்ட் பிரேயர், புதிய உடன்படிக்கையின் ஜபத்தை புரிந்து கொள்வதற்கு 2 முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவது. யாருடைய நாமத்தை பயன்படுத்துவது? புதிய உடன்படிக்கையின் முதலாவது விசேஷமும் அதுதான். எந்த நாமத்தை பயன்படுத்துவது? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவது. யாருடைய நாமத்தை பயன்படுத்துவது? அதுதான். அப்ப நீங்க வேதத்தில் இருக்கிற 66 புத்தகத்திலும் இருக்கிற எல்லா ஜபங்களையும் எதன் அடிப்படையில் பார்க்க வேண்டும்? நீங்கள் இயேசுவின் நாமத்தின் அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும். அது எப்படின்றத வரப்போகிற வாரங்களில் பார்க்கலாம். அப்ப முதலாவது புதிய உடன்படிக்கை ஜபத்தின் முதலாவது விசேஷம் என்னது? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஜபிப்பது. அதுக்கு ஒரு வேத பகுதி எடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6 முதல் 9வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். பாருங்க, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6 முதல் 11 வரைக்கும் பார்க்கலாம். பிலிப்பியர் 2 6 முதல் 11வது வசனம் வரைக்கும். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். யாரை பற்றி சொல்கிறது? இயேசுவை பற்றி சொல்கிறது. அவர் தேவனாய் இருந்தவர், கடவுளாய் இருந்தவர், தன்னை மனுஷ ரூபமாக தன்னை தாழ்த்தி தான் இந்த உலகத்திலே தன்னை வெளிப்படுத்தினார் என்பதுதான் இந்த 3 வசனம். அடுத்தது 9வது வசனம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை என்ன பண்ணியிருக்கிறார்? இப்பொழுது உயர்த்தி இயேசுவின் நாமத்தில். யாருடைய நாமத்தில்? இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியாகவும். ஜபம் வருது பாத்தீங்களா? அப்ப ஜபத்தை பத்தி கொண்டு வராரு. இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர், வானம் பூமி பூமியின் கீழன்னு சொல்றாரு பாருங்க. இந்த 3 இடத்துல இருக்கிறவங்க இந்த இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக தான் அவர்களுடைய முழங்கால்கள் என்ன பண்ணுகிறது? முடங்க வேண்டும்.
யாருக்கு முன்பதாக தான் முடங்கு இருக்கிறது? புரியுதுங்களா? இப்ப புதிய உடன்படிக்கை விசேஷமா தான். இப்பொழுது யாருக்கு முன்பதாக முழங்கால்கள் முடங்க வேண்டும், அல்லது யாருக்கு முன்பதாக நான் ஜெபிக்க வேண்டும்? ஹலோ, வெறும் அப்பா பிதாவையும் ஜெபித்து ஜெபம் பண்ணிட்டு போயிடலாமே? நானு ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, அந்த நாமங்களை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிடலாமே, தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது தேவன் புதிய உடன்படிக்கையிலே ஒரு முக்கியமான ஒரு விசேஷத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். என்னது? வானோர் பூலோகம், வானம் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய எல்லாருடைய முழங்கால்களும் இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக என்ன பண்ண வேண்டும்? முடங்க வேண்டும் என்பதுதான். அப்படின்னா அர்த்தம், இயேசுவின் நாமத்தின் அடிப்படையில் தான், இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டுதான், இயேசுவின் நாமத்தை முன்னிலைப்படுத்திதான் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய ஜபங்கள் இருக்க வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? முழங்கால்கள் முடங்க வேண்டும் இருக்குது, ஜபத்து குறிக்குது. சொல்றாரு, இப்படி இயேசுவின் இப்ப கடவுளுக்கு முன்னாடி நீ வரேன்னா ஆபிரகாமின் தேவனே உதவி செய்யணும் வர முடியாது. சொல்லலாம், தப்பு ஒண்ணு கிடையாது. அது ஒன்றும் கெட்ட வார்த்தை ஒன்றும் கிடையாது, நல்ல வார்த்தை தான். ஆனால் அதுல முக்கியமான ஒரு நாமம் இருக்குது. என்ன நாமம் அது? இயேசு என்கிற நாமம். என்ன நாமம் அது? இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்தாமல் உன்னுடைய ஜபம் வீண், உன்னுடைய ஜபத்திற்கு அர்த்தம் கிடையாது. உன்னுடைய ஜபம் இஸ் a meaningless, அர்த்தமற்றதாய் மாறிவிடுகிறது. என்னற்றதாய் மாறிவிடுகிறது? அது அர்த்தமில்லதாய் மாறிவிடுகிறது. நீங்க நான் கேட்கலாம், எப்படிங்க அது? முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு தானே இருக்குது. அப்படி சொல்லல, அடுத்த வசனத்தை படிச்சா உனக்கு தெளிவாயிடும். எப்படி? 11 வசனம், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் என்ன பண்ணும்படியாக, நாவுகள் யாவும் என்ன பண்ணும்படியாக அறிக்கை பண்ணும்படி. நாவுகள் எல்லாம் சொல்லி ஆகணுமா? யாரை கர்த்தர் என்று? இயேசுவை கர்த்தர் என்று. ஜபத்துல, புதிய உடன்படிக்கையின் ஜபத்துல விசேஷமாக ஜபங்கள் வரும்போது புதிய உடன்படிக்கையின் விசுவாசி இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி தான் ஜெபம் பண்ணணுன்றதுக்காக இவ்வளோ பெரிய வலியுறுத்தல் நடக்கிறது. சொல்றாரு, எல்லாருடைய நாவுகளும் எல்லாருடைய வாய்களும் இயேசுவின் நாமத்தை என்ன பண்ண வேண்டும்? இயேசுவின் நாமத்தை, இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை பண்ண வேண்டும். அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருக்கிறார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் தந்திருக்கிறார். அப்படின்னா இவருடைய நாமத்திற்கு மேலான நாமம் வேறொன்றும் இல்லை. அப்படி இல்லாதபடியினால்தான் ஜெபத்துல நம்ம ஆபிரகாமின் நாமத்தை பயன்படுத்துவதில்லை. ஏன்னா ஆபிரகாமின் நாமமே இயேசுவின் நாமத்திற்கு கீழானதுதான். புரியுதுங்களா உங்களுக்கு? பேசுறது புரியுதா இல்லையா? பிதாவே அப்படி பண்ணிட்டாரா? பிதாவே தமக்கு மகிமை உண்டாகும்படியாக அப்படி பண்ணி வைத்திருக்கிறாரா? The Lord God himself done like that. அப்படி ஒரு பிரின்சிபலை கொண்டு வந்திருக்கிறார். இப்ப புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளா இருக்கிறவர்கள் ஜெபத்துல எந்த நாமத்தை பயன்படுத்தி எந்த நாமத்தை உயர்வாக பார்க்க வேண்டும் என்றால் இயேசுவின் நாமமே உயர்ந்ததாய் இருக்கிறபடினாலே, இயேசுவின் நாமத்தினாலே வாய்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படியாக, முழங்கால் யாவும் முடங்கும்படியாக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அன்னாளின் ஜெபத்தை நீங்க எடுத்துக்கிட்டா கூட யாருடைய நாமத்தினாலதான் அதை பார்த்தாங்கன்னா அது இயேசுவின் நாமத்தினாலதான். அன்னாளின் ஜெபம் தனியா பேர் வச்சு, எஸ்தரின் ஜெபம் தனியா பேர் வச்சு அதுக்கு ஒரு கதை கட்டிட்டு உட்காந்துடக்கூடாது. பழைய உடன்படிக்கையின் கதைகளை அங்க சொல்லிட்டு உட்காந்துடக்கூடாது. அப்போ இந்த உபவாச ஜெபம்லாம் அப்படிதான் வருது அவங்களுக்கு. எப்படி வருது? ஆமா, எஸ்தர் இப்படி பண்ணாலாக்கும், அப்படி உருண்டாலாக்கும். அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க, ஆமா, இந்த உபவாச ஜெபத்துக்கெல்லாம் ஒரு மைனர் கர்த்தா ஒருத்தர் இருக்கிறார் தமிழ்நாட்டில். அவரை பார்த்து ஒரு வாட்டி பார்த்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வேவ் போயின்னு இருக்குது கொரோனாவில். நடு இதில் அப்படியே விழுந்துட்டார். ஸ்டேஜ்லேயே விழுந்து கையை கூப்பி தொழுது, ஆண்டவரே எங்களை மன்னிப்பீராக, கொரோனாவை நிறுத்துவீராகன்றார். அப்புறம் தான் 2வது அலை 3வது அலைன்னு வருது. இதெல்லாம் செய்ய சொல்ல டிவியில் லைவில் போகும்போது வீட்டில் எதாவது பண்ணிக்கிடுங்க. உன் அறைகளை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் பார்க்குறவங்க பிதா கிட்ட நீங்கள் உருளுங்க, பெறலுங்க, பெல்ட் அடிங்க, தலைகீழ தொங்குங்க. இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் கயிறு வாங்கி கூட தொங்கிடுங்க, நல்லாயிருக்கும். தப்பானதெல்லாம் பரவாமல் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிடுங்க, லட்சக்கணக்கான ஜனங்களை பார்க்க வச்சு, வர வச்சு, நிற்க வச்சு, அவங்களுக்கு முன்னாடி நடுவாக விழுந்தா இதுங்களும் அதுமாரி விழுந்து கிடக்குது. எல்லாம் கீழே ஐயாவே விழுந்துட்டாராகும். முன்னாடி நம்மளும் என்ன பண்ணிவிடுவோம், மொத்தமாக சரண்டர் ஆகிடும்னு விழுந்து கிடக்குது. ஆண்டவர் பார்க்குறது, என்னடா இது, இது ஒரு ஜபமா? இது எவ்வளோ பெரிய வல்லமையான நாமம் என்னுடைய நாமம். முடங்கால்களை முடக்கி வைத்து பலன் கொண்டு நிமிர செய்கிற நாமம் அது.
புரியுதுங்களா உங்களுக்கு? ஜப நேரத்தில் பேதுரும் யோவானும் ஜப ஆலயத்துக்குள்ள போகும்போது தாயின் வயிற்றிலிருந்து முடவனாய் இருந்தவனை முழங்கால்களை பலப்படுத்தி எழுந்து நிமிர்ந்து நின்று குதித்து துள்ளி குதித்து ஓட செய்த நாமம் இயேசுவின் நாமம். அப்பேற்பட்ட நாமத்திற்கு முன்பதாக ஜெபிக்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஜபத்தை செய்யும் போது உலகத்துக்கு நீங்க என்ன காமிக்கிறீங்க? நீங்க அழுது போறதுதான் அங்கே ஏதோ வரப்போதா? ஒன்றும் வரப்போறதில்லை. இயேசுவின் ரத்தம் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறது. அதை அறிவிங்க, அதை சொல்லுங்க. அதை இயேசு சொல்றார், உலகம் முழுவதும் சென்று சகல ஜாதியரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. நற்செய்தியை கொண்டு போங்கன்னா இவங்க தேவையில்லாதெல்லாம் கொண்டு போயிட்டு இன்னைக்கு ஜனங்க அதுதான் பின்பற்றி நிற்கிறாங்க. இது ஏன் காலியா இருக்குது, அது ஏன் ஃபுல்லா இருக்குதுன்னா ரீசன் தான். ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? ஒழுங்கா வேலைக்கு வாடா, மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் போட்டு தரேன்னு சொல்லி பாருங்க, வரமாட்டான். என்ன பண்ண மாட்டான்? வரமாட்டான். நீ 1 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு வந்து கொடு, மாதம் உனக்கு 10,000 அக்கௌண்ட்டில் தானாக வரும்னு சொல்லி பாருங்க, தானாக என்ன பண்ணுவான்? எடுத்துன்னு வந்து போடுவான். இந்த மாதிரி இருக்கிறவனுங்க ஊரில் தான் ஊழியக்காரனாகவும் சபையும் வச்சு தொலைச்சிருக்கிறார். உலகம் முழுக்க இருக்கிறாங்க, இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கிறாங்க, இங்கே கொஞ்சம் நிறைய இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் நீங்கள் அப்படி தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. இவர் சர்ச்சை ஏன் காலியாக இருக்குது? காலியாக இருக்கிறது ரீசன் தான், உங்களெல்லாம் சீசரை ஏற்படுத்துறதுக்கு தான். உலகம் முழுவதுக்கும் இயேசு யார் என்பதை, இயேசுவின் நாமம் என்ன என்பதை கொண்டு செல்வதற்கு இயேசு தெரிந்து கொண்டது வெறும் 12 பேர் தான். எத்தனை பேர் தான்? வெறும் 12 பேர் தான். அப்போ நீங்களும் நானும் பாருங்க, எண்ணிக்கையில் குறைவா இருக்கலாம், ஏதோ ஒன்றா குறைவா இருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் இந்த சுவிசேஷத்தை, இந்த பிரசங்கத்தை ஒரு காலகட்டத்தில் ஒரு நாளில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஊழியத்தில் நீங்களும் ஒரு பங்காக என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேணுன்றதுக்காக தான் இந்த சத்தியத்தெல்லாம் உங்களுக்கு எடுத்து போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப புதிய உடன்படிக்கை ஜெபத்தின் முதலாவது விசேஷம் என்னது? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஜெபிப்பது. இயேசுவின் நாமம் தான் அங்க பிரதானம். அது இல்லாமல் நீங்கள் சொல்லுகிற பழைய ஏற்பாட்டின் ஜெபங்கள், பழைய உடன்படிக்கை ஜெபங்கள் எல்லாமே செல்லாத ஜெபங்கள், அவைகள் எல்லாமே ஏற்கப்பட முடியாத ஜெபங்களாய் இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது காரியம் என்னது? இந்த இயேசுவின் நாமத்தில் பாருங்க, இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்றோம் இல்லையா? நமக்கு பிரதானமான எதிரி யாரு? பிரதானமான எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசாசு தான். இந்த பிசாசு பயந்து நடுங்குகிற ஒரே ஒரு நாமம் என்ன நாமம்? அது இயேசுவின் நாமம் மட்டும்தான் வேதம் சொல்லுகிறது. only the name of Jesus. இயேசுவின் நாமம் ஒன்றே பிசாசுகள், சாத்தான்கள் பயந்து நடுங்குகிற நாமமா இருக்கிறதாம். இயேசுவின் நாமத்தில் பிசாசின் மீது நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. அதனாலதான் ஜெபத்தில் அப்ப இயேசுவின் நாமத்தை ஏன் பயன்படுத்துறேன்? ஏன்னா அவன் தான் வியாதியை கொண்டு வந்திருக்கிறான், அவன் தான் பிரச்சனையை கொண்டு வந்திருக்கான், அவன் தான் தரித்திரத்தை கொண்டு வந்திருக்கிறான், அவன் தான் தோல்வியை கொண்டு வந்திருக்கிறான், அவன் தான் பயத்தை கொண்டு வந்திருக்கிறான். அப்ப அவனை விரட்டணும்னா யாருடைய நாமத்தை பயன்படுத்த வேண்டும்? அங்கே இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஆக வேண்டும். அதனால மார்க் 16 இப்படி இயேசு சொன்னார் பாரு, எடுத்துக்கொள்ளலாம். மார்க் 16வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் பார்ப்போம். மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் தான். சரி, விசுவாசிக்கிறவர்கள் அப்படின்னும் போது நமக்கு நல்லாவே புரியுது, விசுவாசிகளை தான் சொல்றாரு, உங்களை தான் சொல்றாரு. அப்ப விசுவாசிக்கிறால் நடக்கிற அடையாளங்கள் யாவனா? முதல் விஷயமே பாருங்க, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். யாருடைய நாமத்தினாலே? நம்ம இயேசுவின் நாமத்தை ரொம்ப சாதாரணமா எண்ணிடுறோம். இயேசுவின் நாமத்தை சாதாரணமாக பயன்படுத்துறது இல்லை. இயேசுவின் நாமத்திற்குரிய மகிமையை நம்ம யோசிக்க கூட பார்க்கறது இல்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோராக்கி வறுமையிலும் தரித்திரத்திலையும் குறைவிலும் பற்றாக்குறையிலும் வைத்திருக்கிற பிசாசு எந்த நாமத்தினால் துரத்தப்படுகிறான் என்றால், இந்த இடத்துல இயேசுவை சொல்றார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். அப்படின்னா வியாதி உங்கள் வாழ்க்கையில் துரத்தப்படுவதற்கு யாருடைய நாமம் தேவை? நல்லா சொல்லுங்க, இயேசுவின் நாமம் தேவை. பிசாசு கொண்டு வந்திருக்கிற பிரச்சனைகளை துரத்துவதற்கு யாருடைய நாமம் தேவை? இயேசுவின் நாமம் தேவை. அங்க பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வருவதற்கு யாருடைய நாமம் தேவைங்க? இயேசுவின் நாமம் தேவை. புரியுதுங்களா உங்களுக்கு? அங்க என்ன தேவை கிடையாது. இன்னைக்கு சமாதானம் வரணுமா, சந்தோஷம் வரணுமா, வியாதி போகணுமா, ஆசீர்வாதம் வரணுமா, பச்சை தண்ணியும் தேவை கிடையாது, சுடு தண்ணியும் தேவை கிடையாது, தேங்காய் எண்ணெயும் தேவை கிடையாது, சொம்பும் தேவை கிடையாது, ஜக்கும் தேவை கிடையாது. பிசாசுகளை என் நாமத்தினாலே துரத்துவீர்கள். எண்ணெயினால் அல்ல, வெண்ணையினாலும் அல்ல. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப செய்தாங்களே, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கண்மூடித்தனமா வசனம் தெரியாம அவங்களுடைய அடையாளமே ஒயிட் அண்ட் ஒயிட் தான். அதை கழட்டிட்டா அவங்கள பாஸ்டர் யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்குது, இதை போட்டுக்கிட்டு எதை சொன்னாலும் வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி இதை போட்டுக்கிட்டு எது சொன்னாலும் என்ன பண்ணிடுவாங்க ஜனங்க? ஆமா, நம்பிடுவாங்க.
அதனால என்ன பண்ணிடுறீங்க? நான் எதுக்கு சொல்ல வரேன் இதை, நீங்க தண்ணி மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை, தண்ணி மேலையும் எண்ணெய் மேலையும் கொண்டு வரக்கூடிய இந்த நம்பிக்கையை எந்த நாமத்தின் மேல கொண்டு வருவதில்லை. நீங்கள் என் நாமத்தினால பிசாசுகளை, அவ்வளவு பேர் கூட்டம் வரட்டும், லட்சம் பேர் வரட்டும், கோடி பேர் வரட்டும், சொல்லி கூட அவங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால பிசாசுகள் துரத்தப்படும், ஓடும். வீட்டில் போய் சொல்லு, இருக்கிற இடத்துல சொல்லு, வேலை செய்யற இடத்துல சொல்லு, இயேசுவின் நாமத்தினால இந்த பிசாசு துரத்தப்படுவானாக, ஓடுவானாக, எதிர்த்து நிற்பேனாக. அதை சொல்லி கொடுனா லைனா வாங்க, ஜப எண்ணெயை கொண்டு வாங்க, புரியுதுங்களா? தேங்காய் மாதிரி தலையில் தடக்கூடாதாக, முடி கொட்டிடும். பெண்கள் மாதவிடாய் டைமில் தேக்காதீங்க, தீட்டாயிடும். இன்னைக்கு பிரசங்கம் பண்றாங்க அதெல்லாம் காஞ்சிபுரத்தில். ஹலோ, நம்ப ஆளு அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜே நிற்குது. முன்னாடி ஒரு 2 டேபிள் போட்டு 2 டேபிள் ஃபுல்லாக விவிடி தேங்கன்னா, பேராசூட் தேங்கன்னா தான். ஓனம் நல்லா பெரிய ஆள் ஆகிடுவான் போல இருக்குது இந்த ஜபத்தில். ஆனால் இவன் வாங்கிட்டு போகிற ஆள் என்ன ஆவான்னு தெரில. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய நாமம், இந்த நாமத்தை எடுத்துக்கொண்டு எவ்வளோ இழிவாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ இழிவாக பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் இப்படிப்பட்ட ஆராதனைகளை அவர்களால் வைக்க முடியுதுன்னு தெரியாது அவங்களுக்கு. பெருமைக்காக சொல்ல நான், எனக்குள்ள இருக்கிற அதே ஆவியினர் தான் அவங்களுக்குள்ளேயும் இருக்குப்பா. உட்காந்து இதுக்காக உட்காந்து தான் வரும், தானும் என்ன பண்ணாது, வராது. இப்போ நான் இந்த டாப்பிக்கில் பிரசங்கம் பண்ணணும்னா கூகுளில் எங்கேயும் போய் சர்ச் பண்ணி பாருங்க, யாரும் பிரசங்கம் பண்ணல இது வரைக்கும். ஃபஸ்ட்டு டைம் டச் பண்ணுறேன். இது பெரிய ரிஸ்க்கு தான். ஏன் ரிஸ்க்கு? ஸ்கிரிப்சரில் இருக்கிற மொத்தத்தை எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேருந்து, பழைய ஏற்பாட்டிலேருந்து மொத்தத்தை எடுத்துகிட்டு வர போகிறேன். யாரும் இந்த கண்ணோட்டத்தில் சொன்னதில்லை. புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் அந்த கண்ணோட்டத்தில் தான் நீங்கள் எல்லா ஜபங்களையும் செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும்ன்றத யாருமே பார்த்ததில்லை. ஏனென்றால் எல்லா முழங்கால்களும், எல்லா நாவுகளும், எல்லா வாய்களும், வானத்திலும் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய எல்லா நாமங்களும், எல்லா முழங்கால்களும் இந்த இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக தான் முடங்கி ஆக வேண்டும், ஜெபம் பண்ணி ஆகணுன்றார். இப்போ பிரதானமான எதிரியா இருக்கிற பிசாசை துரத்துவதற்கு எந்த நாமம் தான்? அது இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் இல்லை. என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள். யாருக்கிட்ட சொல்றாரு? விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள். அவனை நீங்க விசுவாசினா யாருடைய நாமத்தை தான் பயன்படுத்தணும்? சொல்லுங்களேன். அப்ப பிசாசு உங்க வாழ்க்கையில வர முடியும், சில தந்திரமான கிரியைகளை செய்ய முடியும், அதுக்கெல்லாம் அவனுக்கு அதிகாரம் இந்த பூமியில் இருக்குது. ஆனால் அவன் உங்களை மேற்கொள்ளவோ அவன் உங்களை ஜெயிக்கவோ முடியாது. காரணம், உங்களிடத்தில் இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால சொல்றார், என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள். வந்தா துரத்தி விடுங்கன்ற. வியாதி வந்த உடனே மைண்ட் ஒர்க் ஆகணும், பிசாசு வந்துட்டான் துரத்தி விடுவோம். தரித்திரம் வந்த உடனே மைண்ட் ஒர்க் ஆகணும், பிசாசு வந்திருக்கிறான் துரத்தி விடுவோம். அவிசுவாசம் வந்த உடனே மைண்ட்ல வரணும், பிசாசு வந்துட்டான் துரத்தி விடுவோம். பயம் வந்த உடனே மைண்ட்ல வரணும், பிசாசு வந்திருக்கிறான் துரத்தி விடுவோம். பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம், அப்படி இருக்கக்கூடாது. என் நாமத்தினாலே பிசாசுகளை பயன்படுத்துகின்றார். துரத்துங்க அவனை, என் நாமத்தை பயன்படுத்துங்க, என் நாமத்தை உபயோகப்படுத்துங்க. அதான் புதிய உடன்படிக்கையோடைய முதல் விசேஷமாய் இருக்கிறது. புதிய உடன்படிக்கையோட 2வது விசேஷத்தை பார்க்கலாம் பாருங்க. புதிய உடன்படிக்கை ஜெபத்தின் 2வது விசேஷம் ரொம்ப அற்புதமானது. அது என்ன விசேஷம்? அது நீதி. Righteousness, the second feature of the new covenant prayer is righteousness, நீதி. இந்த பழைய உடன்படிக்கையின் ஜெபத்துல பிரதானமாய் நீங்க பார்க்க போறீங்க, அவங்க ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா they don't have the righteous conscience. அதாவது நீதிமான் என்கிற உணர்வு அவங்களுக்குள்ள இருக்காது. அதனால தான் புழு பூச்சி குப்பை தூசி தூளா இருந்த சாம்பலா இருந்த குப்பையில இருந்த கந்தையில இருந்துங்கிற ஜபம்லாம் நீங்க பழைய உடன்படிக்கையில பார்க்க முடியும். ஏன்னா அந்த பழைய உடன்படிக்கையோட வேலையை என்னன்னு பின்னாடி காட்டுறேன். பழைய உடன்படிக்கை வேலை என்னன்னா, உங்களுக்கு குற்றம் சாட்டி உங்களுக்கு தகுதி கிடையாது, உங்களுக்கு அருகதை கிடையாது, கடவுளுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அளவுக்கு நீ பெரிய ஆளா ஹலோ அப்படின்ற எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடியதான் பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தோட வேலை அது. அதனால இந்த பழைய உடன்படிக்கையின் ஜெபங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு விஷயத்துல கொண்டு வந்து நிறுத்தும். என்ன இடத்துல நிறுத்துனா, they don't have the conscience of righteousness. அவர்களுக்குள்ளே நான் நீதிமானா இருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினாலும் அவருடைய மீட்பினாலும் அவர் விசுவாசிக்கிறதுனாலும் நான் யாரா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன் என்ற உணர்வு இல்லாமல் அவர்களுடைய ஜெபங்கள் எல்லாமே இருந்தது. கிரியின் அடிப்படையில் இருக்கும். ஆண்டவரே சரியாயிடுறேன், இப்படி பண்ணிடுறேன், அப்படி நீங்க மாறிடுறேன் ஆக்கும், நாளைக்கு இப்படி பண்ணிடுறேன் ஆக்கும், நாளையிலிருந்து நாளைக்கு காலையிலிருந்து பாருங்க என்ன எனக்கு ஒரு முறை டைம் தருவீங்களாக, இப்படிலாம் இந்த ஜெபத்தெல்லாம் பார்க்க முடியும் பழைய உடன்படிக்கையில். ஒரு டைம் இல்லை, 1000 முறை டைம் கொடுத்தாலும்
பிரச்சனை உள்ள ஒரு வாழ்க்கை, பிரச்சனை உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இது. அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ பழைய உடன்படிக்கையில் பாருங்கள், அவங்களுக்குள்ள அந்த கான்சியஸ், அந்த எண்ணம், அந்த எண்ணமே எப்படி இருந்ததுன்னா குற்ற மனசாட்சி அல்லது குற்றம் உள்ள ஒரு மனசாட்சியாக இருந்ததுனால அவர்களுக்குள்ள நீதிமான்ற எண்ணம் இல்லாமல் நீதியின் எண்ணம் இல்லாமல் அவருடைய ஜபங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் புதிய உடன்படிக்கையுடைய சாராம்சம் அல்லது புதிய உடன்படிக்கையின் விசேஷம் என்னது? நீதி உடையவனாக இருக்கிறேன். என்ன உடையவனாக இருக்கிறேன்? நான் இப்பொழுது நான் பாவியை பிறந்திருக்கலாம், பாவியை வாழ்ந்திருக்கலாம், பாவியை கிறிஸ்துவ முன்னாடி வந்திருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கூட நான் பாவத்தை நான் செஞ்சிருக்கலாம், ஹலோ போன செகண்ட் கூட எனக்குள்ள பாவம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் அவர் சிந்தின அவர் அடைந்த ஆக்கினை தீர்ப்பினாலும் நான் இப்பொழுது நீதிமானாய் இருக்கிறேன் என்பதை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறேன். எதனாலே பெற்றுக்கொள்கிறேன்? நான் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறேன். நான் உலகத்தின் கடைசி நொடி வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனா இருந்தா, மனுஷங்களோட சேர்ந்து வாழ்கிறவங்களா இருந்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ராங்காக ஃபேக்ட் ஒத்துக்கிற ஒரு மனுஷனா, ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இருந்தீங்கன்னா ஒன்று ஒத்துக்கிட்டே ஆவீங்க. என்னது? இயேசு கிறிஸ்துவ மாதிரி என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குறை சொல்லக்கூடலாம் கேட்க முடியாது. ஹலோ, தேவனுக்கு முன்பதாக எல்லாரும் நீதியற்றவர்களாய் பாவம் உள்ளவர்களாய் தான் இருக்கிறார். ஆனால் சரியா இருப்பாங்க, அதுக்காக பாவியாகவே இருப்பாங்க, சாவர வரைக்கும் பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க கிடையாது. பாவம் அவர்களை மேற்கொள்ளாதுன்னு இருக்குது. பாவம் செய்ய மாட்டான்னு சொல்ல, பாவம் அவர்களை மேற்கொள்ளாது. அது அவங்கள ஆட்டி படைச்சுக்கிட்டு அவங்களே பிடிச்சிக்கிட்டு அதை விட்டு அவர் வழி இல்லை அப்படின்ற கான்செப்ட்லேயே இருக்க மாட்டான். he will be relieved one day. அது வந்து உடச்சு எரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் வெளியே வருவான், அதுக்கு எதிராக வாழ்ந்து காட்டுவான். பாவத்துக்கு செத்து நான் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்துவனும் நிரூபிக்க முடியும். கிறிஸ்துவ அண்டையில் இருக்கிற வரைக்கும், கிறிஸ்துவை புரிந்துக்கிற வரைக்கும், கிருபையை புரிந்துக்கிற வரைக்கும், நீதியுடையவன் நீதியை பெற்றிருக்கிறேன் என்ற அறிவு இருக்கிற வரைக்கும் அப்படிப்பட்ட விடுதலை ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல மகிமை என்ன பண்ண முடியும்? அவனால அடைந்து கொண்டே இருக்க முடியும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப புதிய உடன்படிக்கை ஜெபத்தின் இரண்டாவது விசேஷம் என்னது? இந்த ஜெபத்துல ஒரு முக்கியமான விஷயம் காணப்படுகிறது. என்னது? நீதியோடு கூட அல்லது நீதியின் எண்ணங்களோடு கூட செய்யக்கூடிய ஜெபங்கள். இது எந்த எண்ணங்களோடு செய்யக்கூடிய ஜெபங்கள்? அல்லது நீதிமானா இருக்கிறன்றத போல செய்யக்கூடிய ஜெபங்கள். வசனத்தோடு எடுத்து காண்பிக்கிறேன் நான். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 5:21, 2 கொரிந்தியர் 5:21 பாருங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு, நாம் அவருக்குள் என்ன ஆகும்படிக்கு? தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன பண்ணினார்? அவர் பாவமாக்கினார். ஹலோ, நல்லா பாருங்க. நீங்கள் நீதிமானாய் வாழ்வதற்கு தேவன் உங்களே சரி பண்ணிக்க சொல்லல. நீங்களா பார்த்து எதாவது சரி பண்ணிக்கங்க, ஏதாவது ஒரு தியாகம் பண்ணுங்களேன்னு சொல்ல. நீங்கள் நீதி ஆவதற்கு தம்முடைய குமாரனை பாவமாக்கினார். தம்முடைய குமாரனை என்ன பண்ணினாராம் அவர்? அப்ப நீங்க இப்ப எப்படி நீதி ஆவறீங்க? கிறிஸ்து எனக்காக பாவமானார் என்பதை விசுவாசிக்கும் போது, கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார் என்பதை விசுவாசிக்கும் போது, கிறிஸ்து என்னுடைய ஆக்கினை தீர்ப்பையும் என்னுடைய ஆக்கினைகளையும் என்னுடைய தண்டனைகளையும் அவர் சுமந்து கொண்டார் என்பதை விசுவாசிக்கும் போது இப்பொழுது நீங்கள் அவருடைய நீதியை பெற்றுக்கொள்கிறீர்கள். யாருடைய நீதியை பெற்றுக்கொள்கிறீர்கள்? இயேசுவின் நீதியை நீங்கள் பெற்றுக்கொள்றீங்க. அப்ப அந்த புரிதல் வரணும் பாருங்க. கிறிஸ்தவங்களா இருக்கும்போது நான் ஒருபோதும் நான் ஏன் என் சுயத்தை சார்ந்து கொள்வதில்லை. ஆண்டவருக்கு முன்னாடி போய் ஆண்டவரை நான் இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு திருந்தி காட்டுறேன் பாருங்க அப்படின்னா ஏன் சொல்றது இல்லைன்னா, நல்லாவே தெரியும் நான் சரியாக முடியாது, நானாகவே எனக்கு உதவி செய்ய முடியாது, நானே ஒரு குருடனுக்கு குருடன் என்ன பண்ண முடியாது? வழிகாட்ட முடியாது. நல்ல கண் பார்வை இருக்கிறவர், நல்ல அறிவு இருக்கிறவர், ஞானம் இருக்கிறவர் தான் வழிகாட்ட முடியும். அப்ப நல்ல கண் பார்வையும் ஞானமும் அறிவும் உள்ளவர் யாரு? ஆண்டவர் தான். அப்ப அவர் எனக்கு என்ன எப்படி உதவி செய்ய முடியும்? பாவம் அறியாத அவரை பாவமாக்கி அவருடைய நீதியை எனக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அவருக்குள் தேவ நீதி ஆகும்படிக்கு. யார் நீதியாக இருக்கிறோம் இன்றைக்கு? அதான் சொல்லுங்களேன். அதான் சொல்றார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் தேவ நீதியா இருக்கிறான். யார் நீதியா இருக்கிறான்? அவன். அப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்களா? உங்கள் உள்ளம், உங்கள் எண்ணம், உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாம இருக்குதா? கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறேன், கிறிஸ்துவ தான் விசுவாசிக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்பிக்கை இருக்குது நம்புறீங்களா? நான் சொல்றேன், தைரியமா இருங்க. நீங்கள் நீதிமான்களா இருக்கிறீர்கள். யாரா இருக்கிறீர்கள்? உங்களுக்குள்ள 1000 குறை இருக்கலாம், 1000 பாவங்கள் இருக்கலாம், ஆனால் அவைகள் எல்லாம் தேவ நீதியை கெடுக்க முடியாது. தேவ நீதியை உங்களிடத்துல எடுத்து போடவும் முடியாது.
புரியுதுங்களா? தேவ நீதி நீங்கள் செய்த பாவங்களை காட்டிலும், உங்களுக்குள்ள இருக்கிற அக்கிரமத்தை காட்டிலும், பலவீனங்களை காட்டிலும் மேலானதா இருக்கிறது, செய்து முடிக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. காரணம், நீங்கள் தேவ நீதியாக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை சிலுவையில் ஆக்கினார், அவர் பாவம் ஆக்கினார். அப்ப நீங்க தேவ நீதியாவது என்பது இனி நடக்க போற ஒரு சம்பவம் அல்ல, ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு சம்பவம். ஏற்கனவே நடந்தது, அது சிலுவையில முடிச்சு விட்டுருக்கிறார். அது விசுவாசின்றார். இப்ப அதை நம்பு, அதை நோக்கி பாரு. நான் எப்படி நான் நீதிமான பார்க்கறது? ஹலோ, எனக்குள்ள தான் 1000 குறை இருக்குது, எனக்குள்ள தான் 1000 பிரச்சனை இருக்குது. நீதிமான்னா அதுக்கு ஒரு தகுதி தேவையில்லையா? நீங்க யோசிக்கலாம். ஒரே ஒரு தகுதியை தான் வேதம் போதிக்குது. உன் பாவத்திற்காக அவர் பாவமானார், அவருடைய நீதி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் விசுவாசி, அது போதும். நீ நீதிமான், அவர் சிலுவையிலே பாவமானவர். சிலுவையில் என்ன ஆனவர்? அவர் உனக்காக அவர் பாவமானவர். அந்த சிந்தை, அந்த எண்ணம் ஒண்ணுதான் பாருங்க, உங்களை ஒவ்வொரு நாளும் நீதிமானாக மாற்றும், நல்ல மனிதர்களாக மாற்றும், நல்ல கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக மாற்றுமே தவிர, இந்த சிந்தை இல்லாம பழைய உடன்படிக்கையின்படி அல்லது பழைய கலாச்சாரங்களின்படி, பழைய மத நம்பிக்கைகளின்படி ஒரு டைம் கொடுங்க, 2 டைம் கொடுங்க, இன்னைக்கு சரியாய் காட்டுறேன், நாளைக்கு பண்ணி காட்டுறேன், இனிமேல் பாருங்க பண்ணவே போறதில்லை, திருந்தி பார்க்குறேன், இப்படிலாம் முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு மாற்றாது. ஒரு ஜபம் உங்களை மாற்றும். பாவம் அறியாத நீர் எனக்காக பாவமானீர், என்னை தேவ நீதிக்குள்ள உள்ளவனாக என்னை மாற்றிருக்கிறேன். You have made me a godly righteous. அந்த எண்ணம் உங்களை யாராக மாற்றும்? அது உங்களை நீதிமானாக மாற்றும். நம்புறீங்களா நீங்க? அதை தேவன் அப்படிதான் உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியும். ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. Romans 8:30. ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானும் ஆக்கியிருக்கிறார். ஹலோ, புரியுதா? இப்போ உங்களுக்கு எப்படி நீதிமான ஆனீங்களா? நீங்களா நீதிமான ஆனீங்களா? உங்கள் ஜபங்கள் உங்களை நீதிமான ஆக்குச்சா? ஹலோ, உங்களுடைய பக்தி உங்களை நீதிமான ஆக்குச்சா? ஹலோ, சாம்பர் புதன் வந்து ஆரம்பிச்சிருச்சேன், உங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் கலைவாணி கரெக்டாக தெரியும், யாருக்கு தெரிஞ்சோ இல்லையோ. கரெக்டாக தலையாடுறா. இந்த மாதம் வரும் தெரியும், என்னைக்கு வரும் தெரியல. முன்னதான் நியூஸ் பேப்பர் பார்ப்பேன், இப்போ அதுவும் பார்க்குறதில்ல. பார்த்தா டென்ஷன் தான் ஆகுது இவனுங்களை பார்த்தா. வேறு ஏதாவது நியூஸ் கூட படிச்சிடலாம் போல இருக்குது. இவனுங்க நெத்தியில் கிரே கலரில் ஒன்று வச்சுக்கிட்டு, கருப்பாக இருக்கிறவனும் அதான் வைக்கிறான், வெள்ளையாக இருக்கிறவனும் அதான் வைக்கிறான், எல்லாம் அதான் வச்சுக்கிட்டு அந்த நிற்கும் போது அப்படியே எரியுது குப்புன்னு. இப்போ தான் தெரியுது அவர் ஏன் ஸ்டார்டிங் எடுத்தார், உழைச்சாரு, என்ன கோவம் அவருக்குள்ளே வருது அப்படின்ட்டு. எப்படி கொண்டாந்து விட்டுருக்காங்க, ரத்தத்தையே சிந்திருக்கிறாரு. பேசுறது புரியுதா உங்களுக்கு? அந்த ரத்தத்தை சிந்தின சிலுவைக்கு அடையாளத்தை கொண்டு வந்து நோகாமல் எதையோ ஒரு கருமத்தை கொண்டாது. இந்த நெத்திலெல்லாம் புண்ணு வந்தால் தான் நல்லாயிருக்கும். புண்ணு வந்து சீழ் பிடிச்சி அலையிட்டோம், அப்போ தான் அடுத்த வருஷம் வைக்க மாட்டானுங்க, அலர்ஜி ஆகுதுன்ட்டு. அலர்ஜிக்கு பயப்படுற பயம் கூட யார் மேலே வரதில்லை, கர்த்தர் மேலே வரதில்லை. இது ஒரு மத நம்பிக்கை. இப்படி போடுறான், இப்படி போடுறான், இப்படி போடுறான், நம்ம என்ன பண்ணிப்போம் புதுசாக ஒன்று இப்படி போட்டுப்போம். நாங்களும் நீங்களும் ஒன்று தான், வேறு ஒன்றும் இல்லை. உலகத்துக்கு அவன் தான் சொல்ல வரான். ஹலோ, நீ நானும் இந்த விஷயத்தில் ஒன்றும் கிடையாதுன்றது உலகத்துக்கு காமிச்சு, நீ வேணா நல்லவனாக இருந்து நீதிமானாக இருப்பா, நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானாக இருக்கிறேன். அவர் என்னை தேவன் நீதி ஆக்கியிருக்கிறார், என்னை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். அவரை யாரும் ஆக்கியிருக்கிறார்? என்னை. யூ கேன் நேம் me as a sinner. நீ பாவி என்று நான் அழைக்கலாம். அதான் மாம்சீகத்தின்படி அறிவது. புதிய சிருஷ்டியோட பற்றி பார்க்கணும் இல்லையா? பவுல் சொல்றார், இனி நான் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறிவதில்லை. எப்படி அறிவதில்லை? மாம்சத்தின்படி. ஆமாம், அதுக்காக சித்தியை வந்து நான் இனிமேல் சித்தியா பார்க்க மாட்டேன். ஹலோ, ஐஸ்வர்யா மாதிரி இறங்கிட்டாரு. அப்படி இல்லை, உறவுகள் தான். சித்தி கடைசி வரைக்கும் யாராக தான் இருக்க முடியும், அம்மா கடைசி வரைக்கும் யாராக தான் இருக்க முடியும். ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற மாம்சத்தின்படி அவர்களை நான் அறிவது, அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அவங்க என்ன கலரு, ஹலோ, அவங்களுடைய அப்பா அம்மா யார், அவங்க என்ன படிப்பு, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க ஊர் என்ன, அவங்க பழக்க வழக்கம் என்ன, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன, அதான் மாம்சத்தின்படியே இருக்குது. மாம்சத்தில் இருக்கிற எல்லாருமே பாவம் செய்வான் இல்லையா? ஒரே பொய்யா பேசுவாங்க அந்த பொம்பளை. உனக்கு அது தேவையில்லை. உன் வாய் வெறும் மெய் மட்டுமே பேசிச்சுன்னா பரவாயில்ல, அதை சொல்லலாம். நீ சொல்லும் போதே தெரிஞ்சு நீ எவ்வளோ பேர் பொய்காரின்ட்டு. இயேசு சொன்னதுதான், உங்களில் பாவம் செய்யாத வேணும் அவன் முதலாவது கல்லெறிய கடவன். உங்ககிட்ட அந்த பிரச்சனை இல்லைன்னா இன்னொருத்தர்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுங்க, அக்செப்ட் பண்ணிக்கலாம்.
நம்மக்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குதுன்னப்ப கல்லை கீழே போட்டு இருக்கிற வேலையை பார்க்கறதும் ஓடி போகிறதும் நல்லது. அப்போ இங்கே அதுதான், இனி ஒருவனையும் நான் மாம்சத்தின்படி அறியோம்ன்றது எப்படி கொண்டு வராரு? நான் இனி ஒருபோதும் எப்படி பண்ணுவதில்லை, என்னுடைய வாழ்க்கையை என்னை சார்ந்த நீதியின் வாழ்க்கையில் எப்படி பார்க்கறதுல என்னுடைய சுய சித்தம், என்னுடைய விருப்பம், என்னுடைய நடக்கை இதை வச்சு நான் பார்க்கறதில்ல. என்னை அழைத்தவர் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். என்னை அழைத்தவர் என்ன பண்ணியிருக்கிறார்? என்னை அப்படிதான் உங்க பைபிள்ல இருக்குது. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை என்ன பண்ணியிருக்கிறார்? அவர்களை நீதிமானும் ஆக்கியிருக்கிறார். அப்ப எப்படி நீதிமான் ஆனீங்க? நீங்க தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும், அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். I have called and chosen by God. எங்கேயோ பிறந்தேன், எங்கேயோ வளர்ந்தேன், எந்த நம்பிக்கையோடவோ இருந்தேன், எந்த மதத்தை பின்பற்றிக்கிட்டு இருந்தேன். பட் ரைட் now I am in the church. இப்போ நான் எங்க இருக்கிறேன்? நான் சபைக்குள்ள இருக்கிறேன். சபைக்குள்ள இருந்துக்கிட்டு எந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன்? மாம்ச சிந்தியோடு உட்கார்ந்து இருக்கிறானா? நல்ல வேலை அந்த மாதிரி சபையில் நீங்க இல்லை. எந்த சபைக்குள்ள இருக்கிறீங்க? நீங்க எந்த சிந்தையோடு இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் சிந்தையோடு இருக்கிறீங்க. கிறிஸ்து உங்களை எப்படி அடையாளப்படுத்துகிறாரோ அந்த அடையாளத்தோட பார்க்குறீங்க. எந்த அடையாளம் அது? எவர்களை அவர் முன் அறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். யாராக ஆக்கியிருக்கிறார்? அவர்களை. அப்ப நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்கிற உறுதி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனவங்களை என்ன ஸ்டெப் அது? உங்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. எல்லாரும் அழைக்கப்படலை, எல்லாரும் தெரிந்து கொள்ளப்படலை. உலகத்தில் நம்மளை விட ரொம்ப ஸ்மார்ட் ஆனவங்க, நம்மளை விட ரொம்ப நல்லவங்க, நம்மளை விட ரொம்ப ஒழுக்கமானவங்க வெளியே இருக்கலாம். ஆனால் பட் we have chosen by the grace of God. அப்படிதானே சொல்லுது எபேசியர் 2. அப்படிதானே பவுல் சொல்றாரு. இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. Why God chosen you? Why God called you? Because it is the gift of God, because it is the grace of God that has chosen you. எந்த தகுதியின் அடிப்படையில் உங்களை சூஸ் பண்ணல, தேவன் தம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் உங்களை முன்குறித்தார், அழைத்திருக்கிறார். அதனால் அவரே எந்த தகுதியும் உங்களிடத்தில் எதிர்பார்க்காமல் உங்களை யாராய் மாற்றிருக்கிறார்? அவர் நீதிமான் ஆக்கியிருக்கிறார். யாராய் ஆக்கியிருக்கிறார்? அவர். பாவத்திலிருந்து பாவம் செய்யும் போது தான் நீங்க அது கிடையாது. ஆனா அந்த பாவத்தை உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க யாரா இருக்கிறீங்க? நீங்க யாரா இருக்கிறீங்க? நீங்க நீதிமான் ஆயிட்டீங்க. நீதிமானா இருக்கிறவன் தான் பாவத்தை உணர்வான். ஹலோ, நீதிமான இருக்கிறவன் தான் ஆண்டவர்கிட்ட வருவான். நீதிமான இருக்கிறவன் தான் எதையும் மறைக்காம ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்துவான். புரியுதுங்களா உங்களுக்கு? பாவி அப்படி இல்லை. பாவத்தை உணராதவன் பாருங்க எல்லார்கிட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணின்னு இருப்பான். அந்த ஆள் இப்படி ஏமாத்திட்டார், அந்த ஆள் இப்படி பண்ண சொன்னார், அந்த பொம்பளை இப்படி பண்ணிருச்சு. ஏப்பா நீ எதை எங்க எக்ஸ்போஸ் பண்ணணும்? ஹலோ, பேசுறது புரியுதா? சாப்பாடுனா அது டைனிங் ரூம்ல தான் சாப்பிடணும். சமையல் செய்யணும்னா அது கிச்சன்ல தான் பண்ணணும். தூங்கணும்னா அது பெட்ரூம்ல தான் செய்யணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ரெஸ்ட் ரூம்னா அது ரெஸ்ட் ரூம் வேலையை தான் செய்யணும், மாற்றி செய்யக்கூடாது. சமையலை கொண்டு போய் நான் ரெஸ்ட் ரூமில் செய்கிறேன். ஹலோ, இனிமேல் இன்னிலிருந்து இன்னைக்கு நைட்லேருந்து ரெஸ்ட் ரூம் தான் எனக்கு என்னவா இருக்கும்? டைனிங் ரூமாக இருக்கும்னா அற்புதமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை. இருக்குமா? அப்படி பண்ண முடியுமா? அதை அந்தந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? செய்கிறோம். அதே போல தான். அப்போ யூ ஹாவ் டு எக்ஸ்போஸ் அ சீன். வேர் யூ டு எக்ஸ்போஸ் உங்கள் பலவீனங்களையும் உங்களுக்குள்ள இருக்கிற பாவங்களையும் அல்லது ஏதோ ஒரு காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் எங்கே வெளிப்படுத்தணும்? அதை மன்னிக்கிறவரிடத்தில், அது ஏற்றுக்கொள்ளவரிடத்தில், சமாதானத்தை தருகிறவரிடத்தில் தான் நம்ம அதை வெளிப்படுத்தணும். மனுஷன் இடத்துல அல்ல. அவங்ககிட்ட போய் சொல்லி நான் போது இன்னொரு மனுஷனை டவுன் பண்ண போறீங்க. அந்த ஒரு வேலையை தவிர வேற ஒன்றும் நடக்க போறது இல்லை. அது உலகத்தாருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? டவுன் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்குறேன். டவுன் பண்றது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. மன்னிப்பை பெறுவது அவங்களுடைய நோக்கமா இருக்கும். அப்ப நீதிவன் ஆயிருக்கிறோம். ஆமா ஆயிருக்கிறோம். எப்படி ஆயிருக்கிறோம்? நான் அதற்குரிய எந்த கிரியையும் செய்யல. அவர் என்னை அழைக்கும் போதே எனக்கு அந்த தகுதியை கொடுத்து விட்டார். எவர்களை அவர் அழைத்தாரோ அவர்களை அவர் நீதிமானுமாக்கி இருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறார்? அவர்களை. அதனாலதான் சொல்றாரு நீதிமான் அப்படின்றது என்ன சும்மா வரதில்லை, சும்மாவும் கிடைக்கிறது இல்லை. விசுவாசிக்கிறதன் மூலமாகவே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். இதன் மூலமாக நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். எதை விசுவாசிக்கணும்? அழைத்திருக்கிறதுனால நான் நீதிமானா இருக்கிறேன். கிறிஸ்து எனக்காக பாவமானதுனால நான் தேவ நீதியா இருக்கிறேன் என்பதை விசுவாசிப்பதினால் இப்பொழுது நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? நீதிமானா இருக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? அதுதான் ரோமர் 5:1 சொல்றார். ரோமர் 5 அதிகாரம் 1 வசனத்தை பார்ப்போம். ரோமர் 5:1 பாருங்க. ரோமர் 5 அதிகாரம் 1 வசனத்தை நான் கவனிப்போம்.
இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால். எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோமா? சொல்லுங்க. விசுவாசத்தினாலே. By faith we become righteous, not by our righteous work, not by our moral work. நல்லதா செஞ்சிட்டாங்க, புண்ணியமா செஞ்சிட்டாங்க, அப்படி ரைச்சியஸ் ஆகலையா? நீதிமான்கள் எப்படி ஆனீர்கள்? விசுவாசத்தினாலே. எதை விசுவாசிங்க? கிறிஸ்து எனக்காக பாவமானார், நான் தேவ நீதியா இருக்கிறேன் அவருக்குள். என்னை அவர் அழைத்திருக்கிறார், அதனால நான் யாரா இருக்கிறேன்? நீதிமானா இருக்கிறேன். இந்த விசுவாசம், இதன் மேல இருக்கிற விசுவாசத்தினாலே நீங்கள் இப்போது யார் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள்? நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி நீதிமான் ஆனோன்றது ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவ நீதிமானாய் ஆக்கியிருக்கிறாரு, அதை நீங்கள் உணர முடியுமா? நீங்கள் அதை உறுதியாக எடுத்துக்கொள்ள முடியுமா? எடுத்துக்கொள்ள முடியும். எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? கிறிஸ்து உங்களுக்காக பாவமானார், அவருடைய நீதியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அவர் உங்களை அழைத்து உங்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார் என்பதை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் யாராக மாற்றப்படுகிறீர்கள்? நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். யாராக ஆக்கப்படுகிறீர்கள்? பாவிகளா இருந்திருக்கலாம், துன்மார்க்கரா இருந்திருக்கலாம், படுபாதக செயலாம் செஞ்சவங்களெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் உள்ளத்துல கிறிஸ்து என் பாவங்களுக்காக அவர் பாவமானார், அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தான் நீதி. அந்த நீதி பாவத்தை எடுத்துக்கிச்சு, அவருடைய நீதி எங்க போச்சுன்னா அது எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் என்னை அழைத்திருக்கிறார். எதுக்காக? என்னை நீதிமானை மாற்றும்படியாக. யாராக மாற்றும்படியாக? நீதிமானை மாற்றும்படியாக அழைத்திருக்கிறார். அப்ப நான் அழைக்கப்பட்டவன். ஆமா, அழைக்கப்பட்டவன். அழைக்கப்பட்டவனா இருக்கிறதுனால சபை தேடி ஓடி வரேன். அழைக்கப்பட்டவனா இருக்கிறதுனால தான் வேதத்தை படிக்கிறேன். அழைக்கப்பட்டவனா இருக்கிறதுனால தான் ஜெபிக்கிறேன். அழைக்கப்பட்டவனா இருக்கிறதுனால நான் தேவனுடைய பிள்ளை என்கிற எண்ணம் எனக்குள்ளே இருக்குது. அழைக்கப்படாதவனா ஆனால் இந்த எண்ணங்கள்லாம் எனக்குள்ள இருக்காது. மத எண்ணங்கள் ஒன்றும் எனக்குள்ள இருக்கும். கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்துட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போய் ஆகணும். இது எப்படி தெரியுமா இருக்குது? சாயந்தரம் 6 மணி ஆனால் ஆட்டோமேட்டிக்காக டாஸ்மார்க் முன்னாடி போய் கால் நிற்குதுன்னு வாணும் பாருங்க, இல்லை கை காலம் முன்னாடி உதறதுங்க, அந்த மாதிரி சொல்கிறானுங்க சில ஆட்க. என்னங்க ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா நாங்கள் தானாக கால் சர்ச்சுக்கு போயிடுதுங்க. எப்படி தானாக போகுது? நிதானம் இல்லையா? யோசிக்கிறது இல்லையா? சிந்திக்கிறது இல்லையா? அழைக்கப்பட்டிருக்கிறபடினால், தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறபடினால், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினால் நான் அங்கே என்ன பண்றேன்? போறேன். ஹலோ, ஆட்டோமேட்டிக்காலாம் போறதில்ல. எவ்வளோ பேர் அதெல்லாம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். ஏன்னா கால்கள் போவதற்கும் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கும் உலகத்தில் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது. அதுவும் சண்டேல எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து, சினிமா தேட்டரில் இருந்து, ஷாப்பிங் மால்ல இருந்து, பீச்சில் இருந்து, ரெசார்ட்ல இருந்து, இன்னும் என்னென்னவோ இருக்குது உலகத்தில் அனுபவிக்கிறதுக்கு. அங்கெல்லாம் கால்கள் போகாமல் அந்த கால் ஆண்டவரை நோக்கி ஓடி வருது, அவனோட வார்த்தையை கேட்குது, அவரோட பிரசன்னத்தை நாடுது, பாடுது, துதிக்குது. இதெல்லாம் செய்யுதுன்னா ஆண்டோடைய பிள்ளையாய் நான் உள்ளத்தில் இருக்கிறதுனால தான் செய்கிறேன். இல்லைன்னா நான் பண்ண முடியாதுனால தலைக்கு நின்று யார் கூப்பிட்டாலும் என்னம்மா வார்த்தையா ப்ரேயருக்கு ஃபஸ்ட்டு சொந்தக்கார வீட்டுக்கு காது கொடுத்துருந்தாங்க, ஃபஸ்ட் அதுக்கு போயிருந்தேன். இல்லைன்னா ஒன்றும் லோக்கலாக கூட பதில் சொல்லுவாங்க, முட்டி ரொம்ப வலிக்குது பாஸ்டர், முட்டி ரொம்ப வலிக்குது. அப்போ நீ பாதாளத்தை தான் இறங்கி ஆகணும். வலிக்கிற மேலே ஏறி வர்றது உனக்கு வலிக்குதுன்னா நீங்கள் எங்கே தான் இறங்கி ஆகணும்? நீங்கள் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நல்ல வேலை அந்த மாதிரி விசுவாசிகள் ஆண்டவர் நீங்கள் எனக்கு கொடுக்கல. அதெல்லாம் எங்கள் அப்பா காலத்தோடு முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் என் காலத்தில் காலையிலனா கூட என்ன பண்ண, ஒழுங்காக மேலே வந்து உக்காரு, சுத்தமாக முடியல கீழே உக்காரு, எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணு உக்காந்து கேளு, அவரோட வார்த்தைக்கு நிழலில் இரு, வேற எங்கேயும் ஓடிடாங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் உணர்வடைவதற்காக சொல்கிறேன். நீங்கள் வந்து உட்காந்துருக்குறீங்க, கேட்குறீங்க, அது நேரம் வந்திருந்தாலும் சரி, ஆன்லைனில் இருந்தாலும் சரி, நேரத்தை ஒதுக்கி இதுக்கெல்லாம் செய்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இராவிட்டால் இதை உங்களால் செய்ய முடியவே முடியாது. நீங்கள் அழைக்கப்படாவிட்டால் இதால் உங்களை பண்ணவே முடியாது. ஏன்னா இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு, தேவனுடைய பலன், தேவனுடைய கிருபை உங்களை இந்த நாளிலே கூடி வர செய்திருக்கிறது. நம்புறீங்களா நீங்க அதை? அதனால தான் சொல்றாரு, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். அப்ப அதை விசுவாசிங்க. அந்த விசுவாசம் உங்களை நீதிமான்களாக மாற்றும். நம்புறீங்களா நீங்க? மற்றது பழசு எல்லாத்தையும் கழிச்சு போடுங்க. அன்னைக்கு இப்படி பண்ணோம், இன்னைக்கு இப்படி பண்ணோம், அன்னைக்கு அதை பார்த்தோம், இன்னைக்கு இதை பார்க்கல, அன்னைக்கு அந்த பாவத்தை செஞ்சோம், அது தேவையில்லை. ரைட் நவ் வாட் இஸ் யுவர் பர்பஸ்? எல்லாத்தையும் பல வருஷம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்தவ ஒருத்தி இல்லையா? இயேசுவின் பாதத்தில் வந்தவொடனே அவர் சொன்ன வார்த்தை, போ, இனி என்ன பண்ணாத,
அப்போ இதுக்கு முன்னாடி செஞ்சீங்க அது தேவை, அது கணக்கிலே வராது. இப்போ சந்திச்சுட்டல, இப்போ என்ன பார்த்துட்டல, என்கிட்ட வந்துட்டல, இனி அந்த சிந்தையை மட்டும் உள்ளத்தில் கொண்டு வா. இனி இவரை பார்த்துட்டு இவரால் இரக்கத்தை பெற்ற, இவரால் வாழ்வை பெற்ற, இவரால் அழைக்கப்பட்டிருக்கிற, இவரால் நீதிமானாக்கி இருக்கிறேன், அதனால் நான் இனி அதை செய்வது இல்லை என்ற எண்ணத்தை மட்டும் கொண்டு வா. மாறிடலாம். கடைசி வரைக்கும் அவரை பின்னாடி தொடரலாம். பேசுறது புரியுதுங்களா? அதெல்லாம் சொல்றேன், இனி ஒருபோதும் ஆவிகளை எண்ணுவதில்லை. ஏன் சொல்றேன்? இப்படிப்பட்ட அந்த பழைய காரியங்கள் தான் என்ன பண்ணுது, நாம் நீதிமானா இல்லை, நாம் பாவியா இருக்கிறோம். அது பிசாசு பண்ற வேலை. அது ஆண்டவர் எப்பவுமே ஃபியூச்சர் டென்ஸ் மட்டுமே பார்க்கிறவர். எதை மட்டுமே பார்க்கிறவர் அவர்? நல்லா சொல்லுங்களேன், ஃபியூச்சர் டென்ஸ் மட்டுமே பார்க்கிறவர் அவர். ஃபியூச்சர் டென்ஸ்ல உங்களுக்கு எப்படி வச்சிருக்கிறாரு? சிலுவையிலே ஃபியூச்சர் டென்ஸ் தான். அதை விட பெரிய ஃபியூச்சர் டென்ஸ் வேற எதுவும் இருக்காது. வருங்காலம் சிலுவையை பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு வருங்காலம். எனக்கு மட்டும் இல்லை, என் பின்வரும் சந்ததி 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 சந்ததியின் பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு எல்லாருக்குமே சிலுவை ஒரு பெரிய ஃபியூச்சர் டென்ஸ் வச்சிருக்குது. என்னது? அவர் எனக்காக பாவமாகி நாம் அவருக்குள் தேவ நீதியா இருக்கிறோம். யாரா இருக்கிறோம்? நான் பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கலாம், நான் பாவியா இருக்கலாம், பாவத்தை செஞ்சிருக்கலாம், பட் நான் இப்பொழுது அழைக்கப்பட்ட நீதிமானாய் இருக்கிறேன், தேவ நீதியா இருக்கிறேன். அவர் எனக்காக பாவமானார், அதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால நான் இப்ப யாரா இருக்கிறேன்? நீதிமானாய் இருக்கிறேன். அப்ப ஜபமே வேற மாதிரி மாறிடுது. ஜபமே என்ன பண்ணிடுது? இப்ப வேற மாதிரி போகுது. இப்ப நீதிமான் செய்வது போல இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? நீதிமான் எப்படி தைரியமா ஜெபிப்பானா? சிங்கத்தை போல கர்ஜிப்பானா? காண்டம் இருக்குது, ஒத்த பலன் இருக்கிறது போல ஜபம் இருக்கு. ஐயோ ஐயோ ஆண்டவரை பாரும், கேளும், செய்தருளும், பண்ணியருளும், ஏதாவது ஒன்று பார்த்து செய்யும். அந்த ஜபம் நீதிமான் செய்ய மாட்டான். கட்டளையிடுவான். தேவனுடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுகிறவன், உங்களுடைய நாமத்தினால் இது நடப்பதாக அப்படி கட்டளையிடுகிறவன். அதுதான் சொன்னேன் நான். பேதுருக்கும் யோவானுக்கும் அறிவு வந்த பிறகு, பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு, இயேசுவின் நாமத்தை எப்படி பயன்படுத்தணும்ன்ற அறிவு வந்த பிறகு, புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் எப்படி தெரியுமா சொன்னார்கள்? முடவனை பார்த்து, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட. அதான் அதிகாரம். ஸ்டாண்ட் அண்ட் வாக். எழுந்து நட. நீ 30 வருஷம் உட்கார்ந்தவனா இருக்கலாம், முடவன் உனக்கு பேர் இருக்கலாம், தாயின் வயிற்றில் இருந்தே முடவனா இருக்கலாம், பட் ரைட் நவ we use the name of Jesus, let you arise and walk. எழுந்து என்ன பண்ணு? நட. அப்படிப்பட்ட ஜபம் தான் இருக்கும். வியாதியா? ஐயோ வலிக்குது, அம்மா வலிக்குது, கூத்துது, கொடாயுது, அந்த ஜபம் இருக்கக்கூடாது. எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, சீக்கிரமா என்ன பண்ணும்? ஆமா, புரியுதுங்களா உங்களுக்கு? அது ஏன் ஜபம் விசுவாசியம் செய்யக்கூடாது. பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பூரணமாய் விளங்கும், பர்ஃபெக்டா விளங்கும், போதும் போதுன்ற அளவுக்கு விளங்கும். போதுமானவருக்கும் அதிகமானதே அது பலன் விளங்கும். எது விளங்கும்? அது the strength of God will show out. பலன் விளங்கும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அவருடைய தழும்புகளால் குணம். ஆணைன்னா ஆணை தான். பலவானான் ஆணைன்னா பலவான் ஆணைன் தான். பலவீனன் அல்லனா நான் பலவீனன். படுத்த படுக்கையில் அந்த பாட்டு தான் பாடணும். பலவீனன் அல்ல, பலவான் என்று யார் சொன்னார்? தேவன் சொன்னார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒருத்தன் 40 வயசு வரைக்கும் அரண்மனையில் வாழலாம், 40 வயசு வரைக்கும் வனாந்தரத்தில் வாழலாம். அடுத்து 40 வருஷம் பார்த்தீங்கன்னா இதே ஜனங்களோடு கூட பெரிய டென்ஷனில் நம்ம வனாந்தரத்தில் நடக்கலாம் லீடராக. இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்லையும், இவ்வளோ மன உளைச்சல் உள்ள ஒரு வாழ்க்கையிலையும் அவன் கண்கள் மங்கி போகவும் இல்லைன்றது. அவன் கண்கள் என்ன ஆகவில்லை? மங்கி போகவும் இல்லை, அவன் பலன் குறுகி போகவும் இல்லையா. மோசேயை குறித்து சொல்லப்படுது வேதத்தில். 120 வருஷம் வாழ்ந்தான் பாருங்க. அந்த 120 வருஷம் அவனுக்கு எந்த பிரச்சனையும், எல்லா பிரச்சனையும் இருந்தது. ஆனால் அவன் கண்கள் என்ன ஆகவில்லை? நான் சொல்லுங்களேன், ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் சங்கீதம் போய் படிச்சு பாருங்க. 91 சங்கீதம் அவன் தான், 90 சங்கீதம் அவன் தான். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். ஒவ்வொரு நாள் அதை சொல்லி பாருங்க. ஹாஸ்பிட்டல்லே படுக்க வச்சுட்டாங்க, சொல்லி பாருங்க. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். பக்கத்து வீட்டுக்காரன் நானும் ஒன்றும் இல்லை, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிறவன். நம்புறீங்களா நீங்க? அதை விசுவாசினா அப்படிதான் நடக்கணும், அப்படிதான் நடக்கும். இது வரைக்கும் கிருபியா நடக்குதா? இனிமேல் விசுவாசித்து நடக்க கற்றுக்கொள்ளுங்க. புரியுதுங்களா? இந்த சபையில் அப்படிதான் பார்க்குறேன் நான். லக்ஷ்மி சிஸ்டர் போன வருஷமே அடக்கம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பல பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. போன வருஷமே அவங்க வாழ்க்கை முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. டாக்டர் அப்படி தான் சொல்லி அமிச்சாங்க, சூழ்நிலை அப்படி தான் சொல்லி அமிச்சது. நல்லா மேலே ஏறி அவ்வளோ பலவீனமானவங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் மேலே ஏறி வந்து காராதனம் முழுசாக உட்காந்து அட்டன் பண்ணுறாங்க.
புனிகோடி பிரதர் யாருமே எதிர்பார்க்கல. அன்றைக்கி நைட்டு நான் போய் பார்க்குறேன், அவரே சொல்கிறாரு, பிரதர் இந்த கை இந்த காலம் வரல, ஒத்து பார்க்குறேன், வாய் ஒரு பக்கமாக திரும்பிடுச்சு. நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்குறேன், அந்த மாதிரி திரும்பாது அவ்வளோ சீக்கிரம். என்ன பண்ணாது, அது நார்மல் ஆகாது. வெள்ளிக்கிழமை அப்படி தான் இருந்தார், சனிக்கிழமை அப்படி தான் இருந்தார், ஞாயிற்றுக்கிழமை அப்படி தான் இருந்தாரான்னு தெரியாது. ஆனால் திங்கக்கிழமை டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வராரு, வாய் நார்மலாக இருக்குது, கை நார்மலாக இருக்குது. போன வாரம் பார்க்குறேன், யுவராணிக்கு பார்த்தது பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எதுக்கு சொல்ல வர? we are different from the worldly people. அதை நம்புங்க, அதை விசுவாசிங்க. தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். நீதிமான் ஆயிற்றனா எனக்கு நித்திய கிருபையுடன் இறங்குவார். நித்திய பாதுகாப்பு எனக்கு உண்டு, நித்திய சமாதானம் எனக்கு உண்டு, நித்திய வெற்றி எனக்கு உண்டு, நித்திய வாழ்வும் எனக்கு உண்டு. நம்புறீங்களா நீங்க? அப்ப அப்படிப்பட்ட ஜபத்தை தான் செய்யணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு. புதிய உடன்படிக்கையின் ஜபம் அப்படிப்பட்ட ஜபத்தை தான் செய்யும். நம்புறீங்களா நீங்க? அதை அடுத்த வாரம் தொடரலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பும் இருக்கும்ல பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல இரவு வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெப பாடும் ஆராதனையிலும் ஜெபத்தை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கான உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய வசனங்களை, உங்களுடைய போதனைகளை நீர் எங்களுக்கு போதித்தபடியா ஸ்தோத்திரம். புதிய உடன்படிக்கை நீர் எங்களுக்கு உங்களுடைய ரத்தத்தை கொண்டு ஏற்படுத்தியிருக்கிறீர். புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். இந்த புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையிலும் தேவரீர் எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம், எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் இந்த புதிய உடன்படிக்கையின் ஜெபங்களின் அடிப்படையிலே, அந்த கண்ணோட்டத்திலே அவைகள் இருக்கும்படியாக எங்கள் ஆண்டவர் நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். புதிய உடன்படிக்கையின் 2 விசேஷமாகிய உங்களுடைய நாமமும் இயேசுவின் நாமமும் அவரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவன் நீதியும் இரு கண்களை போல இந்த புதிய உடன்படிக்கையை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இவங்களை அறிந்து கொண்ட நாங்கள் இந்த புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தை நாங்கள் செய்ய வேண்டிய அல்லது நாங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டிய காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். நாமத்தினாலே தேவரீர் எல்லாவற்றையும் நாங்கள் சாதிக்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, எங்களுக்கு எதிராளியா இருக்கிற பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்க, அவனை துரத்த எல்லா விதமான அதிகாரத்தையும் உடைய நாமத்தினாலே நாங்கள் பெற்றிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நாமத்தை தேவரீர் எங்கள் வாய்களிலும் எங்கள் ஜெபங்களிலும் எங்களுடைய எல்லா நேரங்களிலும் ஏறெடுக்க நீர் உதவி செய்வீராக. அதே போல தேவரீருடைய நீதி எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவரீர் நாங்கள் பாவத்திலே உற்பத்தியானவர்கள், பாவத்திலே பிறந்தவர்கள், பாவத்திலே வளர்ந்தவர்கள், இன்னைக்கும் பாவ உலகத்திலே வாழ்கிறவர்கள். ஆனாலும் நீர் எங்களை தேவரீர் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி தேவரீர் நீர் எங்களுக்காக சிலுவையிலே பாவமாகி எங்களுடைய பாவத்தை எடுத்துக்கொண்டு தேவரீர் உம்முடைய தேவ நீதி எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரம். எங்களை முன்னறிந்து எங்களை அழைத்து எங்களை நீதிமானாக முன்னரே எங்களை அழைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். முன்னரே எங்களை நீதிமானாக மாற்றி வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரமானவரே. தேவரீர் இவைகளை விசுவாசித்து நாங்கள் நீதிமானா இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு, அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை எங்களை ஒவ்வொரு நாளும் ஆட்கொள்வதாக. நாங்கள் பாவிகள் அல்ல, நாங்கள் தகுதியற்றவர்கள் அல்ல, தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இயேசுவின் சிலுவையின் மரணம் எங்களை மாற்றி இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடையங்களை அறிந்து கொள்ளும்படியான மனக்கண்கள் திறக்கப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். கூடி வந்திருக்கிற, பார்க்கிற, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறார். உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றிக்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் வருகிற சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.